வணக்கம். புலிப்பாணியோட ஆட்சி உச்ச பகை நட்பு கிரக நிலைகளை பாடலாக விளக்கி இருக்கிறாரு. இப்போ புதனுடைய கிரகம் அது எது ஆட்சி, எது உச்சம், எது நீச்சம், பகையெல்லாம் சொல்லியிருக்காரு, பாடலாக படிச்சிருக்காரு. பாடல் சொல்கிறேன் கேளுங்க. தானென்று புதனுக்கு மிதுனுமாட்சி, தன்மையுள்ள கண்ணியது மாட்சி உச்சம், தானென்ற மீனுமது நீசமாகும், மனத்தறிவாய் கடகமறி பகையமென்று வானென்று மற்றேழு ராசிநாதனும் வகையான நட்பென்று வாழ்த்தினோம் யாம், நானென்ற போகரோட கடாட்சத்தாலே நவக்கிரக நிலையறிவாய் தன்மைதானே. நான் என்ற புதனுக்கு மிதுனம் ஆட்சி. மிதுனம் ஆட்சியாக சொல்கிறாரு, கன்னி மாட்சியாக சொல்கிறாரு. கன்னி மாட்சி இல்லாமல் உச்சம். மானென்று மீனமது நீச்சம். மீனம் நீசம். தன்னுடைய புதனுடைய இடமே இன்னொரு இடம், ரெண்டாம் இடம் மாட்சி இடங்கிற உச்சம். அதே நேர் எது மீனம் நீச்சம். மனத்தறிவாய் கடகமறி பகையாம் என்று கடகமும் பகைங்கிறாரு. மற்ற 7 ராசிநாதனும் வகையான நட்பு. புதனுக்கு எல்லாம் அதிகமாக நட்பு தான். ஆனால் இருந்தாலும் புதன் நட்பாக இருந்தாலும் அவர் உதவி செய்ய மாட்டாருங்கிற விதி. அவருடைய தசாபுத்திகளில் கடுமையான பலன்களை தான் கொடுப்பாருங்கிறது விதி. இதை நான் இன்று போகிறோட கடாச்சத்தாலே நவக்கிரக நிலை அறிவாய் நன்மைதானே. அந்த நவக்கிரக நிலைமையை அறிஞ்சு நன்மை சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் விளக்கம். நீங்கள் இதை சரியாக புரிஞ்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா பதியும் மனசில், அதுவே போதும் உங்களுக்கு. அடுத்தது குருவோட கிரக நிலை வருது, அதை பார்த்துக்கலாம். சரியா? குருவோட உச்சம்னா இது என்னங்கிறதுல உச்சம், நீச்சம், ஆட்சி, பகை என்னங்கிறத அடுத்தது பார்த்துடலாம். சரியா? பாருங்க, குருவோட இது 2 நிமிஷத்தில் வந்துடும். குருவோட பாடல் வருது. ஓமென்று வியாழனுக்கு ஆட்சி கேளு, உண்மையுடன் தனுமீனம் 2ஆகும், நாமென்ற கற்கடகம் உச்சமாகும், கணமில்லாத மகரமது நீச்சமாகும், மோகன் போமென்ற விருச்சிகமும் பகையதாகும், புகழ்பெற்ற மற்றாறு ராசி நட்பாகும், நாமென்ற போகரோட கடாச்சத்தாலே நயமாக புலிப்பேணி நவிண்டிட்டேனே. அந்த குருவுக்கு தான், புதனுக்கும் குருவுக்கும் போகிற எல்லாமே நிறைய நட்பு இருக்குது. 2 கிரகங்களுக்கு ஒன்று, ரிஷபத்துக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, குருவுக்கு 2, சனிக்கு 2 வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சந்திரனுக்கு சிம்மனுக்கும் ஒவ்வொரு வீடு தான். நம்ம அதை ஒரு இது கொஞ்சம் யோசனை பண்ண நம்ம பேசியிருக்கேன். இதுதான் சரியானது. வியாழனுக்கு ஆட்சி 2, தனுசு மீனமும், கடகம் உச்சம், நேர் எதிர் மகரம் நீச்சம், மற்ற விருச்சிகம் பகை, புகழ்பெற்ற மற்ற 6 ராசி நட்பாகும். இந்த இதோட புகழ் குருவோட புகழ் பெற்ற மற்ற 6 ராசியர் இவருக்கு இந்த நட்பாகுங்கிறார். போகருடைய கடாச்சாத்தாலே நயமாக புலிப்பாணி நவிண்டிட்டேனே. அனைவரும் இந்த இதை எல்லாம் இது பாடலை படித்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த பாடல் உங்களுக்கு பெரிய உபயோகமாக இருக்கும். நல்லா ஒவ்வொரு தடவை 1 தடவை 4 தடவை இந்த தடவை அடிக்கடி படித்து ஞாபகப்படுத்தினீங்கன்னா இதோட பொருள் ஈஸியாக விளங்கிடும். கணமில்லாத மகரம் அது நீச்ச வீடாகும். கணம் இல்லை, மகர வீடு கணமில்லாதது. பொதுவாக இதெல்லாம் ஒரு சூட்சமமான வார்த்தைகள். நாம் என்ற கற்கடகம், நாம் என்ற கற்கடகம், அந்த கடக ராசிக்காரங்களே நாமுங்கிற ஒரு அகந்தியில் இருக்கிறத குறிக்கிறது. அதெல்லாம் இது ஒரு சூட்சமமான வார்த்தைகள். இதை நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது சுக்கிரனுக்கு உண்டானது வரும். இப்போ சுக்கிரனுக்கு உண்டான ராசி பலன்களையும் அந்த ஆட்சி உச்ச வீடு இதையும் பார்த்துடலாம். அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கறது தான். நீங்கள் எத்தனை விதமான பாடல்களை படித்தாலும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா பலன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இது அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. அந்த அனுபவத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அதனால் பாடல்களை மனப்பாடம் பண்ணி வைங்க. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சுக்கிரனுக்கு உண்டானது வந்துருச்சு. கேளப்பா சுக்கிரனுக்கு எருதுகோளும் கணிதமுடன் ஆட்சியது உச்சமீனம், வாழப்பா கோதையவள் நீச்சமாவால் மகையில்லா சிங்கமுடன் விருச்சிகந்தான், ஆளப்பா பகையதுவை யாகுமாறும் அளவில்லா நட்பென்றே இறைந்தவாறு, மாலப்பா போகரோட கடாச்சத்தாலே மார்க்கமுடன் புலிப்பாணி அறிவித்தேனே.
சுக்கிரனுக்கு எருதும் கோளும், அதாவது கோல் துலாக்கோல் இரண்டும் ஆட்சி வீடு. அந்த சுக்கிரனுக்கு உச்ச வீடு மீனம். கோதை கன்னியவள், அந்த கோதைங்கிற எழுத்தை பாருங்க, வாழப்பா கோதையவள், எவ்வளோ அழகாக சொல்கிறார். கோதை கன்னி ராசியை வந்து கோதையவள் நீச்சமாவாள். கன்னி ராசி நீச்சம். மகையெல்லா சிங்கமுடன் விருச்சகம்தான் ஆலப்பா பகை அதுவே யாகமாறும். சிங்கமும் விருச்சகமும் மட்டும் கொஞ்சம் நட்பாகிறது, மற்ற எல்லாமே பகையாகுங்கிறத வந்து அளவில் அந்த விருச்சகமும் சிங்கமும் பகை, மற்றதெல்லாம் நட்பென்றுங்கிறது கூறுறாரு. சுக்கிரனுக்கு வந்து சிங்கமும் ஆகாது, சிம்மத்தோட இடமும் ஆகாது, செவ்வாயோட இடமும் ஆகாது. ஆகையால் இது நல்லா, இதுவும் அருமையான ஒரு வரிகள். ஒவ்வொரு வரிகளை கேளப்பா சுக்கிரனுக்கு எருதுகோளும் கணிதமுடன் ஆட்சியது உச்சமீனம் வாழப்பா கோதையவள் நீச்சமா. கோதைங்கிறத சூட்சம சொல். கணிதமுட நாச்சியது உச்சமீனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு ஒவ்வொரு வார்த்தையாக மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். என்னடா இந்த அளவுக்குலாம் எழுதியிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர்களுடைய முறை நமக்கு ஆச்சரியப்படுத்துகிறதா தான் இருக்கும். நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. பாட்டு சாதாரண விஷயம் அல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கு உண்டான பலன் முறை சொன்ன மாதிரி ஒரு ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறதும் சொல்ல வருவேன். அதுவும் பாடல் மூலியமாகவே வெளியிட்டு அதையும் சொல்ல வரேன். அன்பர்கள் அனைவரும் நல்லா அதை பயன்படுத்திக்கலாம். அருமையான தருணம். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன விஷயம் வேணாலும் உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய ஐம்பன் சுவாமியின் வணக்கம்.